திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலக்குண்டு அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் பெற்றோர்கள் குவிந்துள்ளனர். குழந்தைகளை மர்ம கும்பல் கடத்தி சென்றதாக பரவிய தகவலால் குவிந்த பெற்றோரால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், இந்த தகவலை பரப்பியவர்கள் யார்? இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பழைய வத்தலகுண்டு என்ற ஊர் உள்ளது. இந்த ஊரில் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு வந்த குழந்தைகளுக்கு மர்ம நபர் கடத்தி சென்றதாக கிளம்பிய ஒரு தகவலானது பள்ளி வளாகத்தில் முழுமையாக தற்போது பெற்றோர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது பயின்று வருகின்றனர். நேற்று சொல்ல போல இந்த காலைக்கு வந்த போது மாணவர் ஒருவரை இருசக்கர வாகனத்தில் மர்ம நபர் கடத்தி சென்ற முயன்றதாகவும் அந்த மாணவன் தப்பித்து வந்ததாக நேற்று இந்த சம்பவம் நடந்ததாக ஒரு தகவலானது பரவியது. இதன் தொடர்ச்சியாக இன்று காலை அதே போல் ஆம்னி வேனில் வந்த மர்ம நபர்கள் குழந்தையை கடத்தி சென்ற மீண்டும் ஒரு தகவலானது வதந்திகளாக பரவியதால் இதை தொடர்ந்து வத்தலகுண்டில் பெரும் பரபரப்பானது நிலவியது. ஏனால் தொடர்ச்சியாக நேற்றும் இன்றும் தொடர்ச்சியாக மர்ம நபர்கள் இங்கே குழந்தைகள் கடத்துவதாக என்று பெற்றோர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா கிராம பெற்றோர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதால் மாணவர்கள் கருதி உடனடியாக அங்கே பதற்றத்துடன் அனைத்து பெற்றோர்களும் தற்போது அங்கே குவிந்து உள்ளனர். மேலும் பள்ளி வளாகத்தில் அவங்க குவிந்ததால் பெரும் பரபரப்பானது நிலவியது. இந்த பெற்றோர்கள் கூறுகையில் அது சம்பந்தமா அவர்கள் என்ன மாதிரி காரணத்தை எப்படி இந்த வதந்திகளின் பல்வேறு கோரிக்கை அரசு அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் தொடர்ச்சியாக கேட்டவனும் உள்ளனர். மேலும் குழந்தை கடத்துவதாக விசாரணை செய்த போது இந்த விசாரணை மேற்கொண்டு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தற்போது கோரிக்கை வைத்துள்ளனர். இதற்கான முழுமையாக வதந்தி யார் பரப்பினார் என்று தற்போது விசாரணையாக நடத்தி வருகின்றனர். மேலும் இதனைத் தொடர்ந்து இந்த பரபரப்பான சூழ்நிலை தான் பெற்றோர் தற்போது இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களை அவர்கள் உடனடியாக அங்கிருந்து அழைத்து சென்று வருகின்றனர். அடுத்துள்ள பள்ளி வளாகத்தில் நிலக்கோட்டை வட்டாட்சியர் விஜயலட்சுமி மற்றும் போலீசார் விசாரணை தற்போது மேற்கொண்டு ஏனென்றால் வதந்திகளால் பள்ளி மாணவர்களிடையே அவர்களுடைய படிப்பாக முழுமையாக பாதிக்கப்படும் காரணத்தினால் தொடர்ச்சியாக வட்டாட்சியரும் தற்போது போலீசாரும் தற்போது விசாரணையானது நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வசந்த்.